அனைவருக்கும் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலச்சங்கத்தின் சார்பில் இனிய வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கான 17வது சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற இருக்கு. வாக்குப்பதிவிற்கு இன்னும் கிட்டத்தட்ட 48 மணி நேரங்களில் இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே வரக்கூடிய தகவல்கள் உள்ளபடியே அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. ஏன்னா ஆண்ட கட்சியாகட்டும் இல்லை ஆளுங்கட்சியாகட்டும் இரண்டு தரப்பில் இருந்துமே பொதுமக்களுடைய வாக்குகள் 5000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரைக்கும் விலை பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தகவல்கள் கடும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது. இது ஆண்டுக்காண்டு இந்த திருமங்கல ஃபார்முலான்னு சொன்னாங்க இல்லையா, அந்த திருமங்கல ஃபார்முலா ஆண்டுக்காண்டு ஒவ்வொரு தேர்தலையும் இது பிரதிபலித்து கொண்டே இருக்குது. அதிலும் பொதுமக்கள் மத்தியில் இது எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா கடந்த 5 ஆண்டுகளில் நம்மகிட்ட கொள்ளையடித்த பணத்தை தானே அவங்க நமக்கு கொடுக்குறாங்க, அதனால் நம்ம அதை வாங்கிக்கிறதுல என்ன தப்பு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு இன்றைக்கி மக்கள் வந்துட்டாங்க. அவங்க ஏன் கொள்ளையடித்தாங்க அப்படின்றத பற்றி யாரும் சிந்திக்க தயாராக இல்லை. அவங்க ஏன் கொள்ளையடிக்கிறாங்க? ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கான சம்பளம் 1,05,000 ரூபாயிலிருந்து படிகள்லாம் சேர்த்து மாதத்திற்கு 1,50,000 ரூபாய் வரைக்கும் சொல்கிறாங்க. இதே 5 ஆண்டுகள் முழுமையாக ஆட்சியில் இருந்தாங்கன்னா அவருக்கான ஊதியம் கிட்டத்தட்ட 90 லட்சம் ரூபாய் வரும். ஒரு சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடுபவர்கள் அதிகபட்சம் 25 லட்ச ரூபாய் வரைக்கும் செலவு செய்யலான்றது தேர்தல் ஆணையத்துடைய ஒரு விதிமுறையாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஆளுங்கட்சியோ ஆண்ட கட்சியோ 25 லட்ச ரூபாய் தான் செலவு பண்ணுறாங்களா அப்படின்னா $1,000,000 கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஒவ்வொரு தொகுதிகளையும் பிரச்சாரத்துக்கு பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. இதெல்லாம் தானாகவே மக்கள் கூட்டம் கூட்டமாக சாரையாக வந்தது போல் ஒரு கூட்டத்தை இவங்க சித்தரிக்கிறாங்க ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி தரப்புலேருந்து. ஆனால் ஒரு தலைக்கு 300 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் சம்பளமாக கொடுத்து தான் மக்களை கூட்டம் கூட்டி திரட்டிட்டு வராங்க. அவர்களுக்கு மதிய உணவு, குடிக்க தண்ணி, தேநீர் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை செஞ்சு தான் அந்த கூட்டத்தை கூட்டுறாங்க ஒவ்வொரு வேட்பாளர்களும். இதை ஏன் அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் மக்கள் நீதி மையம் சார்பில் நான் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிட்ட போது கண்கூடாக கண்ட உண்மை. ஏன்னா ஒரு வேட்பாளராக பிரச்சாரத்துக்கு போகும்போது மக்களுக்கு பணம் கொடுக்கலன்னா பிரச்சாரத்துக்கு யாரும் கூட வரமாட்டாங்க. அப்போது ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டணுன்னா தலைக்கு 300 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு ஊதியமாக ஒரு வேளைக்கு காலையில் மட்டும் பிரச்சாரத்துக்கு 300 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் கொடுத்தாகணும். இன்றைக்கி தேர்தல் ஒரு தொழிலாக போய்விட்டது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய திருவிழாக்கள் எப்படி அது ஒரு வணிகம் கொடிகட்டி பறக்குமோ அதுபோல் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் திருவிழாவும் ஒரு வணிகமாக மாறிடுச்சு. இந்த வணிகத்தை இடைத்தரகர்கள் சிலர் மக்களை திரட்டிட்டு போய் கூட்டம் கூட்டி ஒவ்வொரு ஆளுங்கட்சிகிட்ட இருந்தோம் எதிர்கட்சிகள்கிட்ட வேட்பாளர்கிட்ட இருந்தோம் பணத்தை வாங்கி கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம்னா இப்போது இந்த திருமங்கல ஃபார்முலான்னு சொல்லி பல ஆண்டுகளுக்கு முன்னால் அறிமுகப்படுத்தினாங்க இல்லையா, அதன் அடிப்படையில் இப்போது 500 ரூபாயில் 200 ரூபாய் 500 ரூபாய் இருந்த வாக்குகள் இன்றைக்கி 5,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் ஆகிருக்கு. அப்போது ஒரு வாக்குக்கு 5,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி ஜெயிக்கணுன்ற முடிவுக்கு வரக்கூடிய ஒரு வேட்பாளர் அவர் ஜெயிச்சு வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போனாருன்னா ஒரு அமைச்சர் ஆனாருன்னா எப்படி மக்களுக்கு நல்லதை செய்ய முன் வருவார்? அவர் போட்ட பணத்தை பன்மடங்காக எடுப்பதற்கு தான் பார்ப்பாரே தவிர அதை எப்படிலாம் மக்கள் வரி பணத்தை சுருட்டலாம், மக்கள் வரி பணத்தை எப்படிலாம் கொள்ளையடிக்கலான்னு தான் அந்த அரசியல்வாதி சிந்திப்பார்களே தவிர மக்களுக்கு உள்ளபடியே சேவையாற்ற வேண்டும் என்று யாரும் நினைக்க மாட்டார்கள். அப்போது நாம் விழித்து கொள்ள வேண்டியது யார்? அரசியல்வாதிகளை குறை சொல்லி வேட்பாளர்களை குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை. ஓட்டு போடக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர்களும் சிந்திக்க வேண்டிய விஷயம். நீங்கள் யாருக்கு வேணால் வாக்களிங்க, அது உங்களுடைய உரிமை. வாக்களிக்க வேண்டியது ஒவ்வொரு வாக்காளர்களுடைய கடமை, உரிமை. அதை கண்டிப்பாக நிறைவேற்றியே ஆக வேண்டும். ஒரு சாரார் வாக்குகளை விலை பேசி அவர்களுக்கு அடிமை சேவகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்காங்க. மேல்தட்டு வர்க்கம் பார்த்திங்கன்னா வெயிலில் போய் நின்று வரிசையில் நின்று வாக்களிக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு கொண்டு யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதான் நடக்க போகுது, எதுவும் நடக்க போகிறது என்ற ஒரு மனநிலைக்கு அவங்க வாக்குச்சாவடி பக்கமே எட்டி பார்க்குறதே கிடையாது. ஸோ இந்த இரண்டு தரப்புலையும் தான்
இந்த கெட்ட ஆட்சியாளர்களும் கொள்ளையடிக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் தொடர்ந்து உருவாகி கொண்டே இருக்காங்க. நல்ல ஆட்சியாளர்களும் நல்ல அரசியல்வாதிகளும் உருவாவது அரசியல் கட்சிகளில் இல்லை, மக்களிடம் மட்டும்தான் இருக்குது. அப்போது வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர்களும் 18 வயது நிரம்பிய ஒவ்வொரு வாக்காளர்களும் ஏப்ரல் 23 நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தங்களுடைய வாக்குகளை தவறாமல் செலுத்த வேண்டியது கட்டாயம், அவருடைய கடமை, உரிமை. அந்த கடமையும் உரிமையும் எக்காரணம் கொண்டும் தயவு செய்து விட்டு கொடுக்காதீங்க. அதே மாதிரி இந்த கடமையை யாருக்காகவும் விலை பேசாதீர்கள். நீங்கள் உங்கள் வாக்குகளை விலை பேசுவது என்பது உங்கள் தாயை விலை பேசுவதற்கு சமம், தாய் நாட்டை விலை பேசுவதற்கு சமம் என்பதை மட்டும் ஒவ்வொரு வாக்காளர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு தொகுதியிலையும் நீங்கள் சின்னத்தை பார்த்து வாக்களிக்காதீங்க. வேட்பாளர் நல்லவரா, நீங்கள் அரசியல் கட்சியை பார்க்காதீங்க, சின்னத்தை பார்க்காதீங்க, பழையவரா புதியவரான்னு பார்க்காதீங்க. அவர் நல்லவரா, நேர்மையானவரா, அரசியலில் பணம் செலவு செய்யாமல் தேர்தலில் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் குட்டி செலவு பண்ணாமல் மக்களுக்கான சேவை செய்ய வந்திருக்கிறவரான்றதை அடையாளம் கண்டுகொண்டு நீங்கள் வாக்களித்தால் மட்டும்தான் இந்த அரசியல் என்கின்ற சாக்கடை புனிதப்படுத்தப்படும், தூய்மைப்படுத்தப்படும். இல்லை அப்படின்னா அரசியல் என்பது சாக்கடை என்கின்ற வார்த்தை நிச்சயமாக அது தொடர்கதையாகவே இருக்கும். இந்த அரசியல் என்கிற சாக்கடையை புனிதப்படுத்தவோ சுத்தப்படுத்தவோ முடியாது. இந்த அரசியல் என்கிற சாக்கடையை சுத்தப்படுத்துவதும் தூய்மைப்படுத்துவதும் அரசியல்வாதிகள்கிட்ட இல்லை, பொதுமக்களாகிய நம்மளிடம்தான் இருக்குது. அதற்கு இந்த ஒரு விரல் புரட்சி கை கொடுக்கும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலோ இல்லை பாராளுமன்ற தேர்தலோ எதுவாக இருந்தாலும் நம்முடைய வாக்குகளை இந்த ஒரு விரல் புரட்சி மூலமாக பயன்படுத்துவதன் மூலமாக நல்ல ஆட்சியாளர்களையும் நல்ல சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியும். அதற்கான சக்தி, அதற்கான பவர் நம்மகிட்ட இருக்குது. இந்த பவரை தயவு செய்து விலை பேசி வீணாக்கி விடாதீர்கள். நீங்கள் ஒருவேளை தவறுதலாக ஏதோ ஒரு எண்ணத்தில் பணத்தை வாங்கியிருந்தா கூட அந்த பணத்தை தயவு செய்து அவர்களிடம் திருப்பி கொடுங்க. இல்லை அரசு கஜானாவுக்கு போவதற்கான அரசு கருவூலத்தில் செலுத்துங்க. நீங்கள் இதுவரைக்கும் வாக்கினை விலை பேசி 5000, 10,000, 500, 1000, 2000 வாங்கியிருந்தீங்கன்னா அந்த தொகையை அரசு கருவூலத்தில் செலுத்துங்க. நீங்கள் அவர்களும் கூட திருப்பி செலுத்த வேண்டாம், அந்த வாக்காளர்களும் நீங்கள் திருப்பி செலுத்த வேண்டாம், அரசு கருவூலத்தில் செலுத்துங்க. அது மக்கள் வரிப்பணத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். அது ஆண்டவர்களாக இருந்தாலும் தற்போது ஆட்சியில் இருப்பவர்கள் இருந்தாலும் உங்கள் வாக்குகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் நம்முடைய வரிப்பணத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம். அவங்க செலவு பண்ணுறது மீண்டும் ஆட்சிக்கு வந்து மீண்டும் பதவிக்கு வந்து நம்மை சுரண்டுவதற்காக என்பதை மட்டும் புரிந்து கொண்டு உண்மையாக நேர்மையாக யாருக்கும் அடிபணியாமல் எதற்கும் பயப்படாமல் தயவு செய்து உண்மையாக வாக்களியுங்கள். உங்கள் வாக்குகளை விலை பேசுவதை மறந்துவிட்டு புறந்தள்ளிவிட்டு நேர்மையானவர்களை தேர்ந்தெடுங்கள். இந்த ஒருவிரல் புரட்சி நேர்மையானவர்களை தேர்ந்தெடுக்க பயன்படட்டும். இந்த ஜனநாயக திருவிழாவில் அனைவருமே தவறாமல் பங்கேற்போம். தமிழ்நாடு வெல்லட்டும், நேர்மை நிலைக்கட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும், நேர்மை நிலைக்கட்டும், உண்மை நிலைத்திருக்கட்டும். ஒருவிரல் புரட்சி ஓங்கட்டும், ஒருவிரல் புரட்சி ஓங்கட்டும். நன்றி, வணக்கம்.